நாம் எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள். அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு தந்திருக்கிற அத்தனையையும் தந்து நம்மை உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். இங்கு நாம் சாப்பிடுகிற சாப்பாடாக இருக்கலாம், பாவிக்கிற சாமான்களாக இருக்கலாம், இருக்கிற இடமாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹு தஆலா தான் நமக்கு தந்திருக்கிறார். சொல்ல போனால் நாம் எல்லோரும் இன்னா லில்லாஹி, நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள். நமக்கு சொந்தமானது என்று எதுவும் உலகத்தில் இல்லை. நாம் நம்முடைய காணிக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய பொருள்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் மறைமுகத்தில் நாமே அவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே நம்முடைய எல்லாமே அவனுக்குரியதான். நாம் அவனுக்கு வழிபட்டு நடப்பதற்காக, நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிபட்டு நடப்பதற்காக அவன் நமக்கு எந்த பரிசுகளும் தரவில்லையானாலும் அவன் நமக்கு அநியாயம் செய்தவனாக ஆக மாட்டான். நாம் தொழுகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், எந்த நன்மையும் நமக்கு தர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உலகத்தில் நாம் சேரும் நலவுகளுக்காக சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்பது கூட கட்டாயமான ஒன்று அல்ல. அவன் எதுவுமே தரவில்லையானாலும் அவன் நமக்கு அநியாயம் செய்தவனாக மாட்டான். ஏனென்றால் நாம் எல்லோரும் அவனுடைய அடிமைகள், அவனால் படைக்கப்பட்டவர்கள், வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் அவனுக்கு வழிபடுவதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. ஆனாலும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருளின் காரணத்தினால், அவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் காரணத்தினால் நம்முடைய வழிபாடுகளுக்கு, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி தருகிறான், நமக்கு சொர்க்கம் தருகிறான், நம்மை உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கிறான். அவனுடைய அருளை தவிர இது நம்முடைய திறமை அல்ல. நாம் என்ன அமல் செய்தாலும் அவனுக்கு அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதும் இல்லை. நாம் நல்லவர்களாக இருந்து விட்டோம், நலவுகள் செய்தோம், நிறைய திக்ர் செய்தோம், தொழுதோம், சுஜூது செய்தோம் என்ற காரணத்தினால் அவனுக்கு எதுவும் அதிகரிப்பதும் இல்லை. நாம் எல்லோரும் தவறுகள் செய்து பாவங்கள் செய்தாலும் அவனுக்கு அதனால் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதும் இல்லை. நலவு செய்தால் இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நலவு செய்தால் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீங்கள் நலவு செய்திருக்கிறீர்கள். அதனுடைய நலவு, நன்மை அனைத்தும் உங்களுக்கு தான். வைன் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் தவறு செய்தால், பாவங்கள் செய்தால் அதனுடைய தீங்கும் உங்களையே சாரும். அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது. ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் செய்கிற அத்தனையும் நம்முடைய நலவுகளுக்காக. அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் மாறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை, ஆனால் மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா தீமைகளுக்குரிய தண்டனையை நரகத்தில் தான் வைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், தீமைகளுடைய தாக்கங்கள் அவனுக்கு உலகத்திலேயே ஆரம்பித்து விடுகின்றன. நன்மைகளுடைய தாக்கங்கள் மனிதனுக்கு உண்மையான கூலி சொர்க்கத்தில் இருந்தாலும் நன்மையால் கிடைக்கக்கூடிய பயன்கள் உலகத்திலேயே மனிதனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றன. தீமைகள், தவறுகள் என்று வரும் பொழுது உலமாக்கள் நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனுடைய தீங்குகள் என்பது மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மனிதனுக்கு வர ஆரம்பித்து விடுகின்றன. பாவங்களால் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பற்றி உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதன் வாழ்க்கையை பாவத்தில் கழிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய முதலாவது நஷ்டம், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சந்தோஷம், நிம்மதி, மன அமைதி பறிக்கப்பட்டு போகும்.
எவ்வளவு வசதி உள்ளவனாக இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் பொருட்களும் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க மாட்டாது, பறிக்கப்பட்டு போகும். யார் என்னுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகிவிடும். வாழ்க்கையில் இன்று நாம் நிறைய பேர்களை பார்க்கிறோம். பணம் இருக்கிறது, வசதியான வீடுகள், சந்தோஷமாக இருப்பதற்கான எல்லா சாமான்களையும் தரவித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம். எப்பொழுதுமே இனம் தெரியாத கவலை. எதற்காக இந்த கவலை தெரியாது. நல்ல நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுகிறார்கள், நல்ல வாகனங்களில் பயணம் செய்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிம்மதி பறிக்கப்பட்டு போய்விட்டது. நிம்மதிக்குரிய சாமான்களை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனால் அந்த சந்தோஷத்தை, நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது மேலே இருந்து வர வேண்டும். மனிதன் தன்னை படைத்தவனுக்கு மாறு செய்ய 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 மேலே இருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. நிறைய பேர்களை நாம் பார்க்கலாம், பாவங்களால் வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். வாழ்க்கையில் இருந்த பரக்கத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எப்பொழுதுமே பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சில மனிதர்களுக்கு உலகமே வெறுத்து போயிருக்கு, எல்லாமே இருக்கிறதான சொல்லுவார்கள். வாழ்வதை விட நாம் சாவது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லம் என்று சொல்லக்கூடியவங்களை பார்க்கிறோம். அவ்வளவு வாழ்க்கையில் விரக்தி, வாழ்க்கையில் வெறுப்பு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யும் பொழுது, வாழ்க்கையில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது முதலாவது வரக்கூடிய நஷ்டமே தான் மனிதனுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அல்லாஹு தாலா பறித்து விடுகிறான். அந்த இடத்தில் கவலைகள், வாழ்க்கையில் விரக்தி, வெறுப்பு வந்து விடுகிறது. இரண்டாவது ரிஸ்க். ஒரு மனிதனுடைய இரணத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் இல்லாமல் போய்விடும். ரிஸ்குடைய வழிகள் மூடப்பட்டு போகும். நாம் எல்லோரும் சாப்பிடுகிறோம், வாழ்கிறோம், செலவழிக்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா நமக்கு இரணம் வருவதற்கான ஏதோ ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் அன்றாடம் தேவையான செலவுகளை தந்து கொண்டிருக்கிறார். இரணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அந்த வாயில்கள் திறந்திருக்கும். அல்லாஹு தாலாவுக்கு மனிதன் மாறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த வாசல்கள் மூடப்பட்டு போகின்றன. இரணத்துடைய அந்த பரக்கத்தை அல்லாஹு தாலா இல்லாமலாக்கி விடுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலில் ஹஸன பயாதன் ஃபில் வஜ். ஒரு மனிதன் நிறைய நன்மைகள் செய்யும் பொழுது அவனுடைய முகத்தில் ஒரு ஒளி வந்து விடுகிறது, முகத்தில் வெளிச்சம் வந்துவிடும். வனூரன் ஃபில் கல்ப், அவனுடைய உள்ளத்திலும் வெளிச்சம் வந்துவிடும். நன்மைகள் உள்ளங்களை வெளிச்சமாக்கும், மனிதனுடைய கல்புகளை வெளிச்சமாக்கும். வஸஅதன் ஃபிர் ரிஸ்க், இரணத்தில் விசால தன்மையை, பரக்கத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் செய்ய 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 மனிதனுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக அழகாக பூர்த்தி செய்து கொடுப்பார். மஹப்பத்தன் ஃபீ குலூபில் ஹல்க், அடுத்து யார் அதிகம் நன்மை செய்வார்களோ அவர்களுடைய அன்பை அல்லாஹ் தஆலா படைப்பினங்களுடைய, விசேஷமாக மனிதர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி விடுவார். எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் அவர்கள் மீது ஒரு நேசம், அவர்கள் மீது ஒரு அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி சொல்கிறார்கள், மனிதன் பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தினால் முகத்தில் இருள் வந்து விடுகிறது. பாவிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு அழகானவர்களாக இருந்தாலும், பரம்பரையிலே அழகு பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல நிறம் உள்ளவர்களாக இருந்தாலும்,
அந்த முகங்களில் உள்ள வெளிச்சத்தை அல்லாஹு தாலா எடுத்து விடுவான். வெளிச்சம் இருக்க மாட்டாது. அழகு என்பது வேறு, முகத்தில் வெளிச்சம் என்பது வேறு. பாவங்கள் செய்து 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 முகத்தில் உள்ள ஒளியை இழந்து விடுவார்கள். அடுத்து சொல்கிறார்கள், பாவங்கள் செய்யும் பொழுது உள்ளத்தில் இருள் ஏற்படுகிறது. இரணத்தில் நெருக்கடி ஏற்படுத்தப்படுகிறது. பாவங்கள் செய்ய செய்ய இரணத்தில், வருமானத்தில் எல்லாம் நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகிறான். சில பொழுது எல்லாமே இருக்கும், ஆனால் தேவைகள் பூர்த்தியாக மாட்டாது. பிள்ளைகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும், எல்லாம் இருக்கிறது, எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார், ஆனால் நடைபெறாமல் போய்விடுகிறது. எதுவும் சரி வருவதில்லை. பின்னால் ஒரு பாவம் மறைந்திருக்கிறது. அடுத்தது, மனித உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா கோபத்தை ஏற்படுத்தி விடுவான். பாவம் செய்கிறார் மறைமுகமாக, ஆனால் மனித உள்ளங்களில் அவரை பற்றிய ஒரு வெறுப்பும் கோபமும் ஏற்படுத்தப்படுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அத்தா அல்லாஹ் தாயிஉன் வராஅ சப்அத்தி அப்வாப். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர் நலவு செய்கிறார் 7 வாசலுக்கு உள்ளால். அவர் செய்யக்கூடிய நலவு அவ்வளவு ரகசியமாக இருக்கிறது. அவர் அந்த அமலுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் 7 வாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. யாருக்கும் தெரியாது, மறைமுகத்தில் அவர் நலவு செய்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா மனித உள்ளங்களில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். மனித உள்ளங்களில் அல்லாஹ் ஒரு நல்ல எண்ணத்தை போடுவான். நல்ல மனிதர், அவரை பற்றிய நேசத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். அல்லாஹ்வுக்கு ஒருவர் மாறு செய்கிறார், ரகசியமாக செய்கிறார், யாருக்குமே தெரியாது. மூடப்பட்ட 7 கதவுகளுக்குள்ளால், மூடப்பட்ட 7 கதவுகளுக்கு பின்னால் அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார், தவறு செய்கிறார், பாவம் செய்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். மனித உள்ளங்களில் அல்லாஹ் அவர் மீது வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி விடுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அவனுடைய அடியார்களாக இருந்து கொண்டு, அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு, அவன் தந்தவற்றை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்யும் பொழுது நமக்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய ஒரு பாரதூரமான நஷ்டம்தான் உள்ளங்கள் இறுகி போய்விடும். கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்லுவோம். உள்ளங்கள் இறுகி போய்விடும். பாவங்கள் செய்ய 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 உள்ளங்கள் கரை படிந்து இறுகி போய்விடுகின்றன. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் ஒரு சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் பாவம் செய்து 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 உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. கற்களை போல, கற்கள் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறதோ அதுபோல, அல்லது அதை விடவும் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. உள்ளம் இறுகிவிட்டால் கண்கள் வற்றி போகும். தவறு செய்தாலும் அழுகை வரமாட்டாது. எல்லோரும் அழுவார்கள் துவாவில், ஆனால் இவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரமாட்டாது. உள்ளம் இறுகி போனால் அதற்கு பின்னால் நன்மைகளை பற்றிய, தீமைகளை பற்றிய உணர்வு உள்ளத்தில் வரமாட்டாது. பெரிய தவறு செய்திருப்பார், ஆனால் தவறு செய்த உணர்வே அவருக்கு வரமாட்டாது. நான் பாவம் செய்திருக்கிறேனே என்ற கவலை கூட அவருக்கு வரமாட்டாது. அநியாயம் செய்திருப்பார், மற்றவர்கள் அழுவார்கள், இவரால் இவருடைய சகோதரனுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, அவர்கள் அழுகிறார்கள். இந்த உள்ளத்தில் எந்த விதமான இரக்கத்தன்மையும் பிறக்க மாட்டாது. இவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. வீட்டில் அநியாயம் செய்திருப்பார், மனைவி முழு நாள் முழுக்க அழுவார். பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்திருப்பார், உள்ளங்களை உடைத்திருப்பார், நாள் முழுக்க அவர்கள் அழுவார்கள். இவருக்கு அதை பற்றிய எந்த கவலையும் வரமாட்டாது. இவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரமாட்டாது. இவர் எங்கோ போய் சிரித்து கொண்டிருப்பார், இவருடைய வேலையில் இருப்பார். இவருடைய கைகளால் அநியாயத்தை சுமந்தவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். இவருக்கு எந்த கவலையும் இல்லை.
மிருகங்கள் போல் ஆகிவிடும். மிருகங்கள் பறவைகளுக்கு தாய்ப்பாசம் இருந்தாலும் கூட வெளியில் போய்விட்டால் நம்மை போல எப்பயும் யோசித்துக் கொண்டு அப்படி இருப்பதில்லை. அது ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவற்றை பராமரிப்பதற்காக அந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். அது கடந்து விட்டால் உறவுகள் இல்லை, குடும்பத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாது. அதனுடைய பாட்டில் அது மேய்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும். சில மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிதான். அவருக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவருக்கு எந்த கவலையும் இல்லை. இதுவெல்லாம் உள்ளம் இறுகி போனதற்கான அடையாளங்கள். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய உடலுக்கு மரணம் இருப்பது போல உள்ளத்துக்கு மரணம் இருக்கிறது. உள்ளத்துக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் இந்த உள்ளம் இறுகி போகிற நோய். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது மனிதனுக்கு உலகத்திலேயே வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை. அதற்கு பிறகு நாம் எவ்வளவு நலவுகளை கேட்டாலும் உள்ளங்களில் எந்த அசைவும் வரமாட்டாது. உள்ளம் இறுகி போய்விட்டால் அதற்கு பின்னால் எவ்வளவு நலவுகளை கேட்டால் சந்தோஷம் வர மாட்டாது. அச்சங்கள், பயப்பட வேண்டிய விஷயங்களை கேட்டால் பயமோ அழுகையோ எதுவும் வரமாட்டாது. நரகத்தை பற்றி கேட்டாலும் அவருக்கு உள்ளம் அசைய மாட்டாது. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான படைப்பு தான் மனித உள்ளங்கள் என்று சொல்வது. அடுத்த அன்பான சகோதரர்களே, பாவங்கள் செய்யால் மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு உலகத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் ஒன்றுதான் மனித உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா இவர் மீது கோபத்தை போடுகிறான். ஹதீஸில் வந்திருக்கிறது, சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்தில், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசித்து விட்டால், இன்னல்லாஹ் தஆலா இதா அஹப்ப அப்தன் நாதா ஜிப்ராயில், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் மீது நேசம் வைத்து விட்டால், அவனுடைய அமல்களை கொண்டு பொருந்தி கொண்டு அவனை அல்லாஹ் விரும்பி விட்டால், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுவான், இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பா, அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி, இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். சும்ம யுனாதி ஃபி அஹ்லிஸ் ஸமா, பிறகு வானலோகத்தில் உள்ள மலக்குகளை அவர் கூவி அழைக்கிறார். அழைத்து சொல்லுவார், இன்னல்லாஹ தஆலா அஹப்ப ஃபுலானன், இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி இன்னாரை அல்லாஹ் தஆலா நேசித்து விட்டான், நீங்களும் அவரை நேசியுங்கள். பிறகு மலக்குகள் எல்லாம் அவரை நேசிப்பார்கள். அல்லாஹ் தஆலா பூமியில் மனித உள்ளங்களில் அவரை பற்றிய நல்லெண்ணத்தையும் அன்பையும் ஏற்படுத்தி விடுவான். எல்லோரும் அவரை நேசிப்பார்கள். وَإِذَا أَبْغَضَ اللَّهُ عَبْدًا, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கோபித்து விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுவான், இன்னி உப்கிது ஃபுலானன், இன்னாரை, மனிதனுடைய பெயரை அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த நிலையில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த இன்னான் என்று சொல்வது நம்முடைய பெயராகவும் இருக்கலாம். நான் இந்த மனிதனை நான் கோபிக்கிறேன், நீங்களும் கோபியுங்கள். அவர்களும் கோபித்துக் கொள்வார்கள். மலக்குகளை மலைத்து சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடன் கோபித்து விட்டார், நீங்களும் அவனுடன் கோபித்துக் கொள்ளுங்கள். பிறகு சொன்னார்கள், பிறகு பூமியில் அவன் மீது கோபம் படைக்கப்படும். எல்லா உள்ளங்களிலும் எல்லோரிடத்திலும் அவன் கோபத்துக்குரியவனாக மாறிவிடுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் செய்து 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 ஒரு கட்டத்தை வரும் பொழுது இந்த நிலைக்கு மனிதன் வந்து விடுவான். எல்லா உள்ளங்களும் நிறைய நலவுகள் செய்திருப்பார், ஆனால் எல்லா உள்ளங்களிலும் அவரை பற்றிய கோபத்தை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். வெளிப்படையில் பார்த்தால் எல்லோரும் நேசிக்க வேண்டியவராக இருப்பார். ஊருக்கு நிறைய நலவு செய்திருப்பார், அவருக்கு இவருக்கு நிறைய செய்திருக்கலாம். ஆனால் சில சில பாவங்களால் கோபம் என்பது எழுதப்பட்டு விட்டால் அந்த கோபத்தை அழிக்க முடியாது. எல்லா உள்ளங்களிலும் அவர்களை பற்றிய கோபத்தை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்ட எந்த விடயங்களும் மனதில் நிற்க மாட்டாது. பாவங்கள் செய்வதனால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய, உலகத்தில் ஏற்படுகிற ஒரு நஷ்டம்தான்
உலகத்துல எல்லாமே நினைவிருக்கும், எல்லா கணக்குகளும் நினைவிருக்கிறது, எல்லாமே நினைவிருக்கும். ஆனால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இல்முடைய விஷயங்கள், அது துவாக்களாக இருக்கலாம், சட்ட திட்டங்களாக இருக்கலாம், ஹதீஸ்களாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், எதுவும் மனதில் நிற்க மாட்டாது, எதுவும் ஞாபகம் இருப்பதில்லை, மறந்து விடுவான். இதுவும் பாவங்களால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்று சொல்கிறார்கள். அதுபோல பாவம் செய்வதனால் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தில் ஒன்றுதான் வாழ்க்கை வீணாகி கொண்டே போகும். இருக்கிறார், வருஷங்களாக இருக்கிறார், எந்த பிரயோசனமும் இல்லை அவரால், அவருக்கும் பிரயோசனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. தனக்கே தெரிகிறது என்னுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டு போகிறது. காலையில எழும்பும் பொழுது நிறைய நல்ல நோக்கங்களோட எழும்புகிறார், இன்றைக்கு அது செய்யணும் இது செய்யணும், கடைசியில பார்த்தா எதுவும் செய்யல. வாழ்க்கை நேற்றைய தினம் வீணானது, அதுக்கு முன்னைய நாள் வீணானது, சென்ற வாரம் வீணானது, சென்ற மாதம் நான் எதுவுமே செய்யல, இந்த மாசம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது, இந்த வாரம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. தனக்கே தெரிகிறது, ஆனாலும் மீண்டு வர முடியல. இதற்கு பேர் தான் வாழ்க்கை வீணாகி, நேரங்கள் எல்லாம் வீணாகி கொண்டே போகும். நலவுகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் செய்து கொள்ள முடியல. அல்லாஹு தஆலா தௌஃபீக்கை பறித்து விடுகிறான். நலவுகள் செய்வதற்கு நினைவு வந்தால் மட்டும் போதாது, தௌஃபீக் என்ற அல்லாஹ்வுடைய விசேஷமான உதவி வேண்டும். அந்த உதவி இல்லாமல் போய்விடும். நலவுகள் செய்வதற்குரிய உதவிகள் அல்லாஹ்விடம் இருந்து அந்த மனிதனுக்கு கிடைக்க மாட்டாது. அன்பான சகோதரர்களே, அடுத்து பாவத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மிக பெரும் நஷ்டம்தான், பாவம் என்பது சங்கிலி போல. ஒரு பாவம் இன்னொன்றுக்கு வழிவகுக்கும். நாம் இன்று ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் இன்னொரு பாவத்துக்கு காரணமாக அமையும், அந்த பாவம் இன்னொரு பாவத்துக்கு காரணமாக அமையும், அந்த பாவம் இன்னொரு பாவத்துக்கு காரணமாக அமையும். பாவம் பாவத்தை அழைக்கிறது. பாவங்கள் என்பது சங்கிலி. எந்த பாவத்தையும் சிறு பாவம் தானே என்று நினைக்க கூடாது. சின்ன பாவம் தான் அதுக்கு அடுத்த பாவத்தை செய்ய வைக்கிறது. நன்மைகளும் அப்படிதான். நன்மைகள் சங்கிலி போல. நாம் இன்று செய்கிற ஒரு சிறிய நன்மை அது இன்னொரு நன்மையை செய்வதற்கு வழிவகுக்கும். இன்று 10 ரூபாவை சதக்காவாக கொடுக்கிறவருக்கு அந்த சதக்கா நாளை 50 ரூபாய் சதக்கா கொடுக்கிறதுக்கான வாசலை திறக்கிறது. அதுதான் வளர்ந்து 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 போய் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு கோடியையும் கொடுப்பதற்கு முன் வருகிறார். நன்மை நன்மைக்கு வழி செய்யும். ஒரு நன்மை இன்னொரு நன்மையுடைய வாசலை திறக்கும். ஒரு தீமை இன்னொரு தீமைக்கு காரணமாக அமையும். பாவங்கள் செய்து செய்து போகும் பொழுது மனிதன் பாவத்திலேயே மூழ்கி விடுகிறான். அன்பான சகோதரர்களே, இதுவெல்லாம் பாவத்தினால் வரக்கூடிய நஷ்டங்கள். அதுபோல உலமாக்கள் சொல்கிறார்கள், பாவத்தினால் ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய ஒரு பெரும் நஷ்டம்தான் பாவங்கள் செய்ய செய்ய பாவங்கள் மீதுள்ள வெறுப்பு இல்லாமல் போய்விடும். பாவமானவைகளை பார்க்க கூடாது, பாவமான இடங்களில் நிற்கவும் கூடாது. நாம் அந்த பாவத்தை செய்யவில்லையானாலும் அந்த பாவத்தை பற்றியுள்ள வெறுப்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து இல்லாமல் போய்விடும். அதை பற்றிய பாரதூரம், பயம், அச்சம் இல்லாமல் போய்விடும். நாம் பலர் இருப்போம் பாவங்கள் செய்வதில்லை, ஆனால் நம்முடைய கண்களுக்கு பாவம் தெரிகின்றன. அந்த இடங்களில் நாம் நிற்கிறோம். பிறகு என்ன நடக்கிறது? எந்த பாவத்தை கண்டாலும் அது பாரதூரமாக தெரிவதில்லை. இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது தானே, இது சாதாரணமா நடக்கிறதானே என்று பாவங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை இறக்கக்கூடிய பாவங்கள் கூட நமக்கு சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கிறது. எத்தனையோ கூட்டங்கள் பாவங்களுக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களை கூட நாம் சாதாரணமாக நினைத்து விட்டு போறோம். இது உலகத்துல நடக்கிறது தான், சாதாரணமானதுதான். ஏனென்றால் பாவங்களை பார்த்து 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 அந்த பாவத்தை பற்றியுள்ள பாரதூரம், வெறுப்பு நம்முடைய உள்ளங்கள் இருந்து இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அன்பான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு மனிதன் மாறு செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் மறுமையில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலேயே பெரும் பாதிப்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ
தவறுகள் செய்து 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 நிறைய பாக்கியங்களை நாம் இழந்திருக்கலாம். நிறைய கவலை இப்ப இருக்கலாம். தவறு செய்துட்டேனே, நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன், வாழ்க்கையில இப்ப நிம்மதி இல்லை, அந்த பாவங்கள் திரும்ப திரும்ப வந்து என்னுடைய உள்ளத்தை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்ற பிரச்சனை நமக்கு இருக்கலாம். அதையெல்லாம் போக்குவதற்கு என்ன வழி? 2 விஷயங்கள் நாங்கள் செய்யணும். முதலாவது, உண்மையாக தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். தௌபா எப்படி செய்யணும் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தௌபா செய்யணும், வேறு காரணங்களுக்காக அல்ல. பாவம் செய்து 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 இப்ப நோயாளி ஆகிட்டேன், இதுக்கு மேல என்னால இயலாது, அதற்காக தௌபா. பாவங்கள் செய்து 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 எல்லா பணத்தையும் அழித்து விட்டேன், என்ற சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு, இப்ப வேறு வழி இல்லை, அதற்காக தௌபா. பாவங்கள் செய்து 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 என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன், அதற்காக தௌபா இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றுக்காக மட்டும் தௌபா செய்ய. அல்லாஹ்விடத்துல உண்மையாக அவன் அழுவான் என்றிருந்தால் அவன் ஒரு புதிய மனிதனை போற மாறிவிடுகிறான். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இன்ஷா அல்லாஹ் அவன் நாடினால் பாவங்களால் நமக்கு ஏற்பட்டுள்ள எல்லா தீங்குகளையும் இல்லாமலாக்கி விடுவான். இரண்டாவது, யாருடன் சேர்ந்தால் நம்முடைய உள்ளங்களில் கூடாத மாற்றம் வருகிறது. அது தவறுகளாக இருக்கலாம், அல்லது இபாதாத்துகள்ல விருப்பமின்மை, இப்படியான நிலைகளாக இருக்கலாம். யாருடன் சேர்ந்தால் நம்முடைய தீன், மார்க்கம், அமல்கள் கெட்டு போகிறதோ அப்படிப்பட்டவருடன் சேரக்கூடாது. நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கூட இருக்கிறவர்களாக இருக்கலாம். யாருடன் சேர்ந்தால் நலவுகளுக்கு ஆசை வருகிறதோ அவர்களுடன் சேர வேண்டும். யாருடன் சேர்ந்தால் பாவங்களுக்கு ஆசை வருகிறதோ, பாவத்தை பேசுகிறவர்கள், பாவத்தை சாதாரணமாக நினைக்கிறவர்கள், அவர்களுடன் நம்முடைய சகவாசம் அறவே இருக்கக்கூடாது. மனிதன் சகவாசத்தினால் வேகமாக மாறிவிடுவான். மனிதனுடைய இயல்பிலே அது இருக்கிறது. ஒரு சோம்பேறியுடன் ஒரு சுறுசுறுப்பான ஒருவன் கொஞ்ச நேரம் இருந்தாலும் சோம்பேறி ஆகி விடுவான். கொட்டாவி விடுபவனை கண்ணால் பார்த்தால் மனிதனுக்கு கொட்டாவி வந்து விடுகிறது. அவ்வளவு மனிதன் மக்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது சகவாசத்தினால் அவனுக்கு அவனுடைய உடலில் மாற்றம் வந்து விடுகிறது. எங்கு போனாலும் நல்லவர்கள் கிடைக்கவில்லையா? போற இடங்கள்ல எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான், காலத்தை நேரத்தை வீணாக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்களா? நமக்கு வலிய சாக்க பைத்து வீடுகள்ல இருந்து போங்க, மனைவிமார்களோட பிள்ளைகளோட இருந்து கொள்ளுங்க. ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வேகமாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரே வழி அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்து தௌபா செய்து நம்முடைய சூழலை அழகாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. வ ஆகிரு தஅவானா